ஹை கைஸ், நம்ம நேடியில் விச்சர் சீசன் 2 எபிசோட் 4ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சிரிக்கு ட்ரைனிங் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. விச்சர் பேலஸை சுத்தி இருக்கிற ஒரு இடத்துல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க அவங்க அப்படியே ஸ்லிப் ஆகி ஒரு இடத்துல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அவங்க முகத்துல லைட்டா அடிபட்டுருது. அப்போ நம்ம ட்ரிஸ் அந்த இடத்துக்கு வராங்க. சிரி ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்து பயந்தாலும் ட்ரிஸ் அவங்க காயத்தை சரி பண்ணிட்டு நான் விச்சர் பேலஸ்க்கு போயிட்டு இருக்கேன், நீ என்ன கூட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கிரல்ட்டும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ட்ரிஸ் நீயா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விசாரிச்சுக்க அவங்க மூணு பேரும் அவங்க பேலஸ்க்கு போயிடுறாங்க. அங்கிருந்த மத்த விச்சர்ஸும் நம்ம ட்ரிஸை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம எனிஃபரும் அந்த நெல்ஃப் கார்டியன் சோல்ஜரும் மேஜஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருந்த ஒரு நார்த்தன் கிங்டம்க்கு போய் அப்படியே பதுங்கிடுறாங்க. அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க எல்ஃப்ஸை அடிமட்டத்திலேயே மட்டமா நடத்தி அவங்களை குடும்பப்படுத்திட்டு இருக்க அந்த நெல்ஃப் கார்டியன் சோல்ஜர் நான் சின்ட்ராக்கு போயாகணும் அப்படின்னு சொல்ல நம்ம எனிஃபர் கண்டிப்பா இந்நேரத்துக்கு உன்னை எல்லாருமே மறந்துருப்பாங்க, போய் மட்டும் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த சிட்டியை சுத்தி ஹாரி பாட்டர்ல வர மாதிரி ஆந்தைங்க எல்லாம் வந்து நோட்டீஸ் போடுதுங்க. நம்ம எனிஃபரும் அந்த நெல்ஃப் கார்டியன் சோல்ஜரும் நார்த்தன் கிங்டம் விட்டு தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மேஜஸ் கிட்ட இருந்து வாண்டட் நோட்டீஸ் வந்திருக்கு. இது கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் யாருக்குள்ளே படாம அப்படியே பதுங்கிட்டு இருக்க வெசிமியர்ங்கிற ஒரு மொட்டை அந்த ராஜ்யத்தோட இளவரசருக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஒரு பொண்ணை அப்படியே போட்டு தள்ளிடுறாரு. அந்த ட்ரிங்கை அங்கிருந்த இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து குடிக்க சொல்ல அவன் அப்படியே அதை குடிச்சிட்டு செத்துறான். மன்னிச்சிடுங்க ஹைனஸ், அதுல பாய்சன் இருக்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அவர் சொல்ல எனக்கு 12 வயசுல இருந்து இவனை தெரியும், இவனை இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவரு சம கடுப்பாகிறாரு. நார்த்தன் கிங்டம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து எல்ஃப்ஸை போட்டு தள்ளிட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போய் சின்ட்ரால தஞ்சம் பூந்துட்டு இருக்காங்க. இது நெல்ஃப் கார்டியன்ஸோட பலத்தை அதிகமாக்குது. குயின் கிளான்தே கிட்ட இருந்தா நம்மளால சின்ட்ராவை புடுங்க முடியல, ஆனா இப்ப சரியா பிளான் பண்ணா நெல்ஃப் கார்டியன்ஸ் கிட்ட இருந்து தூக்கிடலாம் அப்படின்னு அவர் சொல்ல அந்த பிரின்ஸும் அதை பத்தி யோசிக்கிறாரு. அங்க நடக்கிற எல்லாத்தையும் அங்கிருந்த ஒரு ஆந்த பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே கட் பண்ணா விச்சர் பேலஸ்ல நம்ம ட்ரிஸ் நம்ம சிரினி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ட்ரிஸ் அவங்களுக்கு எப்படி கிரல்ட்ட தெரியும் அப்படிங்கிற பழைய கதையெல்லாம் நம்ம சிரி கிட்ட சொல்லிட்டு இருக்க நம்ம எனிஃபரும் அந்த நெல்ஃப் கார்டினும் இன்னமும் அந்த சிட்டிக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்காங்க. எல்ஃப்ஸ் எல்லாம் அந்த சிட்டில இருந்த சோல்ஜர்ஸ் பாக்குற இடத்துலயே போட்டு சமாடி அடிச்சு அப்படியே காலி பண்ணிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து பார்க்காத மாதிரியும் போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களையும் ஒரு கார்டு பிடிச்சிடறான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போய் அங்கிருந்த ஒரு சபைக்குள்ள ஒளிஞ்சிக்க அந்த இடத்துல 2 எல்ஃப்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயந்தாலும் நம்ம எனிஃபரோட நோட்டீஸ் அவங்க பார்த்து இருந்ததுனால நீங்க தானே அந்த எல்ஃப் மேஜ் அப்படின்னு சொல்லி அங்கிருந்த ஒரு வாய் பேச முடியாத எல்ஃப் பையன் கண்டுபிடிச்சிடறான். அவங்க ரெண்டு பேரும் சாண்ட் பேப்பர்ங்கிற ஒரு ஆளை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அவரு இங்க இருக்கிற எல்ஃப்ஸ் எல்லாரையும் திருட்டுத்தனமா சின்ட்ராக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்கதா அவரு சொல்ல சின்ட்ராக்கா அப்ப எங்களையும் அவங்க கிட்ட கூட்டு போ, உங்க பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பையனுக்கு நம்ம எனிஃபரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாரும் அப்படியே அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்க அந்த டனலுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் சுத்திட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. விச்சர் பேலஸ்ல ட்ரிஸ் நம்ம கிரல் கிட்ட சிரியோட பவர்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அவளோட பவர்ஸ் என்னால கணிக்க முடியல, ஆனா அவகிட்ட ஃபோர்சைட் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நான் அவளை பார்க்க வரத அவ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டா, அப்புறம் ஒரு ட்ரீ பீஸ்ட் அவளை ஃபாலோ பண்ணுச்சு, அதையும் அவ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேட்டையாடி எடுத்துட்டு வந்த அந்த பூரான் தலைக்கிட்ட அவங்கள கூட்டு போக அந்த ட்ரீ மான்ஸ்டர் அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணும்போது இது வந்து அதை கொண்டுட்டு சிறிய துரத்த ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிற விஷயம் நம்ம ட்ரிஸுக்கு தெரிய வருது. நம்ம கிரல்ட் எல்லாமே எதுக்காக அவளையே துரத்தணும், இதுக்கு பின்னாடி யாராவது மேஜ் இருக்காங்களான்னு பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் ஏதோ பண்ணி அந்த மான்ஸ்டரோட தலையில இருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு தொங்க விட்டுட்டு நாளைக்கு காலைல இது க்ளோ ஆனிச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு மேஜ் இருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம எனிஃபர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்ஃப்ஸ் கிட்ட இங்க இருக்கிற எல்ஃப்ஸுக்குலாம் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எங்க ஆளுங்க எப்ப நெல்ஃப் கார்டியன்ஸ் கூட சேர்ந்து சின்ட்ராக்கு போனாங்களோ அப்பவே நார்த்தன் கிங்டம்ல இருக்கிற எல்லா எல்ஃப்ஸையும் அவங்களோட ஸ்பைஸ்ன்னு சொல்லி இங்க இருக்கிறவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நாங்க எல்லாரும் அவங்கள கொல்ல பாக்குறோமா அப்படின்னு சொல்ல அந்த பையன் நம்ம இனிமேலும் கவலைப்பட வேணாம், நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போய் ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு சைகை பசலையே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப டக்குனு பின்னால இருந்து அந்த டனல் மான்ஸ்டர் வந்து அவனை பிடிச்சி அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிடுது. நம்ம எனிஃபரும் அந்த நெல்ஃப் கார்டியன் சோல்ஜரும் அவனை காப்பாத்த ட்ரை பண்ண அங்கிருந்த இன்னொரு எல்ஃப் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். அவங்களாலயும் அந்த பையனை காப்பாத்த முடியல. அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதே அவங்களுக்கு பெரிய போராட்டம் ஆயிடுது. நம்ம எனிஃபருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த டனலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட மட்டும் மேஜிக் பவர்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதை ஒரே செகண்ட்ல எரிச்சு சாம்பலாக்கி இருப்பேன், ஆனா என்னால இப்ப எதுவுமே முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே புலம்பி தள்ளிட்டு இருக்க அந்த நெல்ஃப் கார்டியன் சோல்ஜர் அவங்கள அமைதியாக்கி உன் பவர் என்னங்கறத நாங்க வார் நடக்கும் போது பார்த்தோம், உன் மேஜிக்குன்னு ஒரு பர்பஸ் இருந்துச்சு, நீ அதை சரியா செஞ்சு முடிச்சிட்ட, வர எதை பத்தியும் நீ யோசிக்காத அப்படின்னு அவர் சொல்ல டனல்ல இருந்து தப்பிச்சு வந்த அந்த எல்ஃப் அந்த பக்கமா ஓடிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க.
அவனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் நம்ம எனிஃபர் நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க, நான் என்ன பண்றது, நான் முதல் என் உயிரை காப்பாத்திக்கணும்ல அப்படின்னு அவன் சொல்றான். அவங்க மறைஞ்சிருக்கிற அந்த இடத்துக்கு மேலதான் அவங்க சொன்ன அந்த சாண்ட் பேப்பர் இருக்காரு. அவரு பாட்டு பாடிட்டு இருக்க நம்ம எனிஃபர் அந்த குரலை கேட்டு அப்படியே சிரிப்பை போட்டுடுறாங்க. ஏன்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம விச்சரோட ஃப்ரெண்டான பிராட் தான். அது நம்ம விச்சர் அவரை விட்டு போனத மனசுல வச்சுட்டு தான் இப்ப அவர் அவரோட சோக பாட்டியை கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மொட்டை வெசிமியர் சின்ட்ராவை எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப யோசிச்சுட்டு இருக்கான். நெல்ஃப் கார்டியன்ஸும் வீகவும் எமிரியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருது. ஆனா அந்த எமிரி யாரு, அவன் பையன் அப்படின்னா அவனோட வீக்னஸ் என்ன, அவன் இப்ப எங்க இருக்கானு எந்த விஷயமே அவனுக்கு தெரியல. அங்கிருந்து அந்த ஆந்த கிட்ட அது எல்லாத்தையும் புலம்பி தள்ளிட்டு எல்ஃப்ஸ்லாம் சின்ட்ராக்கு தானே போயிட்டு இருக்காங்க, அதுவும் நமக்கு ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு சொல்ல, அவன் ஆள் ஒருத்தவன் ஒரு செல்ல இருந்து போன எபிசோட்ல நம்ம சிரி கூட ஃப்ரெண்டா இருந்த நம்ம டராவை அப்படியே ரிலீஸ் பண்ணி விடுறான். நம்ம ட்ரிஸ் நம்ம சிரி கிட்ட அவங்களோட பவர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அது அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணவும் கத்து தரதா சொல்லிட்டு இருக்க, நம்ம சிரியும் அவங்க சொன்னதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்போ அங்க வந்து லாம்பர்ட்டும் அவர் ஃப்ரெண்டு சேர்ந்து நம்ம சிரி பூ வச்சிருக்கிறத பார்த்துட்டு அவங்கள அப்படியே கிண்டல் பண்ண கோச்சிட்டு அவங்க அப்படியே உள்ள போயிடுறாங்க. நம்ம கிரல்ட் அங்க வரதுக்கும் நம்ம ட்ரிஸ் நம்ம சிரிக்காக அவங்க கூட சண்டை போறதுக்கும் சரியா இருக்கு. அவங்க 3 பேரும் இப்போ அவங்க லேபுக்கு வந்துடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த காம்பவுண்ட் இப்போ க்ளோலாம் ஆகல. இதுக்கு பின்னாடி மேஜஸ்லாம் இல்லன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த காம்பவுண்ட் பார்க்கறதுக்கு என்னமோ வித்தியாசமா தெரியுது அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம கிரல்ட் ட்ரீ மான்ஸ்டரா மாதிரி செத்து போன அவர் ஃப்ரெண்டோட உடம்புல இருந்து எடுத்த சில காம்பவுண்டையும் அங்க எடுத்துட்டு வராரு. அது ரெண்டுமே ஒண்ணுதான், இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ட்ரிஸ் இதுக்கு வாய்ப்பே இல்ல, மோனோலித்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மோனோலித்துங்கிற பேரை கேட்டவுடனே நம்ம சிரி லைட்டா அப்செட் ஆகுறாங்க. நம்ம கிரல்ட் உனக்கு தெரிஞ்சதை சொல்லு அப்படின்னு சொல்ல, அந்த காம்பவுண்ட் அவங்க அப்படியே தொட்டு பார்க்கறாங்க. உடனே அவங்களுக்கு அப்படியே ஏதோ ஞாபகத்துக்கு வர மாதிரி தெரியுது. அவங்க அப்படியே மயக்கமாயிடுறாங்க. கண் முழிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு சின்ட்ரால இருந்து நான் தப்பிச்சு வரும்போது அந்த டார்க் நைட் என்ன பிடிச்சிட்டான். அப்ப நான் ரொம்பவே பயந்து போய் அப்படியே கத்த ஆரம்பிச்சுட்டேன். அப்பதான் அந்த மோனோலித் கிராக் ஆனிச்சு. நான் தான் அதை உடைச்சிட்டேன். என்னாலதான் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம கிரல்ட் இது ஓன் தப்பு இல்ல, நம்ம கண்டிப்பா இது ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எனிஃபர் நம்ம பிராட பார்க்க வராங்க. அவங்க 2 பேரும் அப்படியே பழைய கதையெல்லாம் பேசி நம்ம கிரல்ட் அவர் விட்டு போனதுக்காக அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க, நம்ம நெல்ஃப் கார்டியன் சோல்ஜரும் இப்ப அந்த இடத்துக்கு வராரு. இங்க நடக்கிற எதுவுமே சரியில்லை. அவங்க ஃபர்ஸ்ட் எல்ஃப்ஸை துரத்துறாங்க. அதுக்கப்புறமா இங்க இருக்கிற யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். அதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, எங்களுக்கும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம கிரல்ட் நம்ம சிரிக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப அவரோட டிராவலை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆயிடுறாரு. அவரோட ஹெட் கிட்ட விச்சர்ஸ் உயிருக்கு பயந்து ஒரே இடத்துல இருந்து சாகுறவங்க இல்ல, நான் அவளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ட்ரிஸ் மோனலித்தை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிற என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், நான் உன்னை அவன் கிட்ட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இரு நீ போர்ட்டலை யூஸ் பண்ண போறியா, அது எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க அப்படியே அவங்க பவரை யூஸ் பண்ணி நம்ம கிரல்ட்ட நம்ம ஈஸ்டர் கிட்ட அனுப்பி வச்சிடுறாங்க. ஈஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவர் கூட சண்டை போட ரெடி ஆயிடுறாரு. நம்ம கிரல் இரு ஒரு நிமிஷம் எனக்கு தலைலாம் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, நம்ம பிராட் யாருக்கும் தெரியாம சின்ட்ராக்கு போற ஒரு கப்பல்ல நம்ம எல்ஃப்ஸ் எல்லாரையும் ஏத்தி விட போயிட்டு இருக்காரு. ஆனா ஹார்பர்ல இருந்த ஒருத்தன் அவரை வழி மறைச்சிடுறான். உங்க பேப்பர்ஸ் எல்லாம் நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, பிராட் இதோ இங்கதான் எங்கேயோ வச்சேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவர்கிட்ட பேசி சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ஹார்பர்ல இருந்தவரு அவரை சரியா கவனிக்கிறாரு. இருங்க நீங்க தானே அந்த பிராட் பாட்டெல்லாம் பாடுவீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்க பாட்டெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனா என்ன லிரிக்ஸும் டைம் லைனும் தான் சுத்தமா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, ஆமாமா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு அவர் அப்படியே சிப்புக்கு போக ட்ரை பண்றாரு. அவரும் அவர் ஃபேனா இருக்கிறதுனால நீங்க பேப்பர்ஸ் எல்லாம் காட்டவனா நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம எனிஃபரும் மத்த எல்ஸும் அவர் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அந்த போர்ட்ல இருந்தவன் நம்ம பிராட்டோட கதைலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன அது எதுவும் நம்புற மாதிரி தான் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறான். அவர் உடனே கடுப்பாய் அப்படியே அவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. அவனும் டென்ஷன் ஆயிடுறான். இதுக்கு முன்னாடி நான் உங்களை ஃப்ரீயா போலான்னு சொன்னேன், அதுக்கு வாய்ப்பே இல்ல, பேப்பர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு தான் நீங்க இங்க இருந்து போக முடியும் அப்படின்னு அவன் சொல்ல, அவரு கூட்டு வந்ததுல ஒரு எல்ஃப் டக்குன்னு முன்னாடி வந்து நார்த்தன் கிங்டம் கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அங்கிருந்த எல்லாரோட பார்வையும் இப்ப அவரு பக்கம் போயிடுது. அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்க, நம்ம பிராட் உள்ள ஓடிடுறாரு. அங்கிருந்த மத்தவங்களும் அவரை பார்த்துட்டு அப்படியே ஒரு பின்னாடியே போயிடுறாங்க. ஒரு எல்ஃபோட உயிர் தியாகம் இப்போ அவங்க எல்லாரையுமே காப்பாத்திடுது. நம்ம விச்சர் ஹெட் நம்ம கிரல்ட்டோட ஃப்ரெண்ட அடக்கம் பண்ண இடத்துக்கு போறாரு. அங்க அவரோட எலும்பு கூடு மட்டும்தான் இப்ப மிச்சம் இருக்கு. அதை பார்த்துட்டு அவர் அப்படியே திரும்பி வந்துட்டு இருக்க, வழியில ஒரு வித்தியாசமான ஃபிளவர் வளர்ந்திருக்கிறத அவர் பாக்குறாரு. அவருக்கு பயங்கர சாக்கா இருக்கு. இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வேகமா நேரா நம்ம ட்ரிஸ் கிட்ட வந்து
வந்து நான் நினைக்கிறது தப்புன்னு மட்டும் சொல்லிடாத, இது அதுதானே அப்படின்னு சொல்லி கேட்க ட்ரிஸும் அதை பார்த்துட்டு எல்டர்ஸோட பிளட் பட்ட இடத்துல மட்டும்தான் இந்த ஃப்ளவர் வளரும், ஆனா அவங்க எல்லாருமே எப்பவோ நம்ம கான்டினென்ட்டை விட்டு அழிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு அவங்க சொல்ல விச்சர் ஹெட் சிரியோட ரத்தம் பட்ட எல்லா இடத்துலயும் இந்த ஃப்ளவர் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல, நம்ம கான்டினென்ட்டோட லெஜெண்ட்ஸோட பிளட்டா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க இந்த பேலஸ்ல முத விச்சர்ஸை உருவாக்கும் போது அதுக்கு மெயினான இன்கிரீடியன்ஸா இருந்ததே அவங்களோட பிளட் தான். ஆனா ஒரு அட்டாக்ல அது எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. இது ஒரு புது ஆரம்பம். சிரி டிஸ்டினிங்கிற பேர்ல நம்ம கிடைச்ச கிஃப்ட், அவன் மூலியமா நம்மளால இன்னும் நிறைய விச்சர்ஸை உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம பிராட் அவர்கிட்ட வந்த எல்லா எல்ஸையும் இப்ப போட்டு கொண்டு வந்து சேர்த்துறாரு. இங்கிருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, சேஃபா சின்ட்ராக்கு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்க உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு அவர் சொல்ல விசிமியர் அனுப்பி வச்ச டாராவும் இப்ப கூட்டத்தோட கூட்டமா அங்க இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம எனிஃபர் கிட்ட இப்ப அவங்களோட மேஜிக் பர்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பிராட் அவங்களுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே அவர் கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. நம்ம எனிஃபர் என்னாச்சுன்னு வெளியே வந்து பாக்குறாங்க. அங்க அவரோட கிட்டார் மட்டும் உடைஞ்சு போய் கிடக்கு. அவங்க கூட வந்த அந்த நெல்ஃப் கார்டியன் சோல்ஜர் என்ன பண்ணிட்டு இருக்க, உள்ளவா, யாராவது பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு இருக்க நம்ம எனிஃபர் பிராட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிட்டாரையே அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் 4 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.